கோவக்காய் கரும்புது எடையை நல்லா குறைக்கக்கூடியது. அடிக்கடி கோவக்காய் கரும்பு பண்ணி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாள். ஆனால் கோவக்காய் கறி பண்ணாக்கா அது ஒரு மப்பை போட்டு காற்று போட்டு வதக்கி சாப்பிட்டா அது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நான் சொல்கிற முதல்ல பண்ணி சாப்பிட்டாக்கா நீங்கள் கோவக்காய் கறியே வாரம் முழுக்க சாப்பிடுவீங்க. அது எப்படின்னா, ஒரு 1/2 கிலோ கோவக்காய் நல்லா அலம்பி நல்லா நீட்டாக மெல்ஸாக நல்லா திருத்தி வச்சுக்கணும். ஸ்டவ்வில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் 4 ஸ்பூன் தனியா, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 8 வரமிளகா, ஒரு இந்த அளவு பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா செவக்க வறுத்து அதை என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பில் 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கொஞ்சம் பூரம் உளுத்தம்பருப்பு போட்டு இந்த கோவக்காயை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா சுருண்டு வரும் கோவக்காய். அப்போ இந்த பொடியை மேலே நல்லா தூவிட்டு நல்லா கிளறிண்டே இருக்கணும். இதெல்லாம் நல்லா சேர்ந்து கிளறி எடுத்துன்னு வச்சு பார்த்தாக்கா கம்மன்னு தனியாக கடலைப்பருப்பு, மிளகா, பெருங்காயம் வாசனைலாம் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு புளியோதரை மாதிரியான ஒரு வாசனை வரும். அதில் நல்லா அந்த மாதிரி செண்டாட்டும் அந்த கோவக்காய் பண்ணினா அது சாப்பாட்டில் போட்டு கூட நல்லா கலந்து சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. தனியா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பித்தத்தெல்லாம் நல்லா குறைச்சி உடம்பு எடை குறைக்கிறதுக்கு தனியா ரொம்ப சூப்பரான ஒரு உணவுப் பொருள். அதனால் இந்த முறையில் பண்ணி சாப்பிட்டா கோவக்காய் கறி இன்னும் கொஞ்சம் எல்லோரும் கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்